Good morning students. இப்போ நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா VS EPR தியரி. VS EPR தியரிங்கிற டாபிக் இதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ அந்த VS EPR தியரினா என்னென்னு பார்க்கலாம். ஸோ Vனா வேலன்ஸ், Sனா செல், Eனா எலக்ட்ரான், Rனா பேர், Pனா பேர், Rனா ரிப்பல்ஷன், Tனா தியரி. சரிங்களா, புரியுதாப்பா? சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா VS EPR தியரி. ஸோ அந்த VS EPR தியரி வந்து நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸோட ஷேப்பை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்குப்பா. ஒரு மாலிகுல்ஸ் இருக்குன்னா அந்த மாலிகுல்ஸோட ஷேப்பை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த தியரி வந்து நம்ம ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தியரியை லூயிஸ் தியரி பார்த்துருப்போம். அதோட கான்செப்ட் என்ன, லூயிஸ் தியரியில் வந்து அதோட கான்செப்ட் என்ன நம்ம பார்த்துருப்போம். அது எலக்ட்ரானோட ஷேரிங் எப்படி இருக்கும், லோன் பேர் எப்படி இருக்கும், அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம லூயிஸ் தியரியில் பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை ஒரு நம்ம சயின்டிஸ்ட்டு வந்து ஃபர்தராக வந்து நமக்கு ஒரு தியரி கொடுத்து என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா VS EPR தியரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. VS EPR தியரி. இதில் ரிப்பல்ஷன் பார்த்தீங்கன்னாவே மெயினாக ரிப்பல்ஷன் அப்படின்னா மாலிகுல்ஸோட ஷேப்பை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ரிப்பல்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ரிப்பல்ஷனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல்ஸ் இருக்குன்னா அந்த மாலிகுல்ஸோட ஷேப்பை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி தான் என்ன சொல்லுவோம், ரிப்பல்ஷன் நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ். ஸோ வேலன்ஸ் செல் அப்படின்னாவே ஒரு ஆட்டத்தில் சென்ட்ரலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ஆட்டம் அப்படின்னா அந்த ஆட்டத்தில் இது வந்து ஒரு லைக் ஒரு ஆட்டம் சென்ட்ரல்னாக்க நம்ம நியூக்ளியஸுக்கும் இல்லை லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய செல்லு வந்து என்ன சொல்லணும்பா அவுட்ரு மோஸ்ட்டு வேலன்ஸ் செல். அவுட்ரு மோஸ்ட்டு வேலன்ஸு செல். ஓகேங்களா. வேலன்ஸு செல். இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அவுட்ரு மோஸ்ட்டு வேலன்ஸ் செல் நம்ம சொல்லுவோம். ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் சுற்றி நமக்கு என்ன இருக்கும், நமக்கு ஆர்பிட் இருக்கும். அந்த ஆர்பிட்டில் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அவுட்ரு மோஸ்ட்டு வேலன்ஸ் செல் சொல்லுவோம். சரிங்களா. அந்த வேலன்ஸ் செல்லில் ஓகேங்களா அந்த வேலன்ஸ் செல்லோட ரிப்பல்ஷன் நமக்கு எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆட்டம் வந்து நமக்கு எப்படி வந்து பாண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கலாம். ஓகே, லைக் வாட்டர். ஸோ வாட்டர் அப்படின்னா அதோட ஃபார்முலா H2Oங்கிறது நல்லா தெரியும். வாட்டர் அப்படின்னா H2O. சரிங்களா. ஸோ இது எப்படி இல்லைன்னா ஆக்சிஜன், அது ஹைட்ரஜன், தென் ஹைட்ரஜன். ஸோ இது என்னது நமக்கு வாட்டர் மாலிகுலோட ஷேப்பு. சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட இப்போ வந்து ஆக்சிஜனோட வேலன்ஸு இங்கே 2 வேலன்ஸ் இங்கே 2 இருக்கும். ஓகேங்களா. அப்போ பாருங்கள் இப்போ இது வந்து பாண்ட் பேர். ஓகே, இதுவும் பாண்ட் பேர். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா லோன் பேர். சரிங்களா. அன்ஷேர்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்க நமக்கு அன்ஷேர்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுவும் என்னது அன்ஷேர்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது என்ன சொல்லுவோம் நம்ம பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ். பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பாண்ட் பேர். இது ரெண்டும் பாண்ட் பேர். ஸோ இது ரெண்டும் என்ன நமக்கு அன்ஷேர்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இங்கே 2 அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து என்ன ஆகும், இது ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாண்டு வந்து என்ன சொன்னால் ஒரு பாண்டு தான் 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒரு பாண்டு வந்து நம்ம 2 எலக்ட்ரான்ஸும் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா. அப்போ இந்த ஒரு பாண்டு என்னது 2 எலக்ட்ரான்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ஒரு பாண்டு வந்து நமக்கு 2 எலக்ட்ரான்ஸு. சரிங்களா. அந்த இங்கே வந்து 2 எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ அதை பாண்ட் பேர். இதுவும் 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணி அப்போ இது பாண்ட் பேர். இது வந்து லோன் பேர், இது லோன் பேர். இந்த லோன் பேர் வந்து நம்ம அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ இவங்களோட ரிப்பல்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் பேரை விட லோன் பேரோட ரிப்பல்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ரிப்பல்ஷன் அப்படின்னாவே மாலிகுலர் ஷேப்பை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லலாம். லைக் இன்னொன்று வந்து அதர்வைஸ் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அதே ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். 2 லோன் பேரை போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இது பாண்ட் பேர். இது என்னது பாண்ட் பேர். இது வந்து என்னது லோன் பேர். எல்பினா லோன் பேர், பிபினா பாண்ட் பேர். சரிங்களா. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே
லோன் பேர் அஃபைல் லெட்டர் இருக்குது, இங்கேயும் லோன் பேர் அஃபைல் லெட்டர் இருக்குது. இது என்ன சொல்லுவோம் நம்ம டீலோக்கலைஸ்டு அப்படின்னா டீலோக்கலைஸ்டு அப்படின்னா மீனிங்னா நம்ம வந்து இந்த நம்ம எடுத்துக்கூடிய அந்த அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுமே எப்படி இருக்குன்னா அன்ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் இல்லாமல் அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருக்கனால ஸோ இதில் கூட இந்த ரெண்டு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் அந்த இருக்கக்கூடிய அந்த அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பேர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே ஆக்சிஜனோடய ஹைட்ரஜனோடய அது கனெக்ட் ஆகிருச்சு. ஆக்சிஜனோடையும் ஹைட்ரஜனோடைய இந்த பாண்ட் பேர் வந்து கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனோடையும் இந்த ஹைட்ரஜனோடையும் இந்த பாண்ட் பேர் கிடச்சனால இது வந்து cannot be எக்ஸ்பேண்டு. அப்போ என்னாகும், இது வந்து ஃப்ரீயாக அந்த பாண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஏன்னா பாண்டில் இன்வால்வ் ஆயிடுச்சு. பட் இங்கே இருக்கக்கூடிய அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ்டு ஃப்ரீ டு மூவ் எக்ஸ்பேண்ட். அது வந்து ஈஸியாக நம்ம அது அந்த இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால் டீலோக்கலைஸ் சொல்கிறோம். ஸோ பாண்ட் பேரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ். இது வந்து என்ன சொல்லுவோம் லோக்கலைஸ்டு. ஓகே, பாண்ட் பேர் வந்து லோக்கலைஸ்டாகவும் லோன் பேரை வந்து டீலோக்கலைஸ்டு சொல்லுவோம். டீலோக்கலைஸ்னால் அதில் கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக என்ன ஆகும் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். அப்போ வந்து ஒரு லோன் பேருக்கும் ஒரு பாண்ட் பேருக்கும் ஓகேங்களா, லோன் பேரும் எல்பினா லோன் பேர், பிபினா பாண்ட் பேர். அப்போ லோன் பேரும் பாண்ட் பேருக்குள்ள மாலிகுல்ஸ் வந்து ரிப்பல்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் கண்டிப்பாக ரிப்பல்ஷன் இருக்குது. அப்போ அந்த ரிப்பல்ஷனால் நம்ம ஷேப்பை வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். அந்த ஷேப்பை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன், இது ஹைட்ரஜன், இதுவும் ஹைட்ரஜன். ஸோ இங்கே என்ன இருக்குது, நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இப்போ என்ன ஆகும், இப்போ இது ரெண்டுமே இதுவும் பார்த்தீங்கன்னா பாண்ட் பேர் சரிங்களா. ஸோ இது வந்து என்னது லோன் பேர், எல்பினா லோன் பேர். இப்போ இது வந்து என்னாகும், இந்த ஷேப்பில் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், இப்படி இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேங்களா. அது வந்து என்னாகும் நமக்கு நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா அப்போ இங்கே ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து நமக்கு ஒரு பாண்ட் பேர் கிடச்சிச்சு, இந்த ஆக்சிஜனோட இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து நமக்கு ஒரு பாண்ட் பேர் கிடச்சிச்சு. ஆனால் இந்த இரண்டு பார்த்திங்கன்னா அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருக்கனால இது வந்து என்னாகும், இது வந்து டீலோக்கலைஸ்டு. அப்போ இது வந்து ஃப்ரீ டு மூவ் எக்ஸ்பேண்ட் ஆகிறனால இது வந்து எலக்ட்ரான் க்ளவுட் இந்த இடத்துல இருக்கும். என்ன இருக்கும், நமக்கு எலக்ட்ரான் க்ளவுட் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ எப்படி கம்பேர் பண்ணலான்னா ஸோ கம்பேர் பண்ணுறோம் நம்ம எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு லோன் பேர், இது பாண்ட் பேர். அப்போ பாண்ட் பேரையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்புறம் வந்து பாண்ட் பேரையும் லோன் பேரையும் கம்பேர் பண்ணலாம். அப்புறம் லோன் பேரையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, பாண்ட் பேரையும் கம்பேர் பண்ணலாம், லோன் பேரையும் கம்பேர் பண்ணலாம். அது வந்து லோன் பேரையும் பாண்ட் பேரையும் கம்பேர் பண்ணலாம் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நமக்கு என்னது, அப்போ லோன் பேர் தான் என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அதில் மோர் ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும், அதெல்லாம் ஆக்குப்பை ஆகும் ஓகேங்களா. மோர் ஆக்குப்பை ஸ்பேஸ் ஓகேங்களா. எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால மோர் ஆக்குப்பை ஸ்பேஸ், அதனால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கு அதிகமாக இருக்கும். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு வந்து வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால விரியறதுனால அதோட ஷேப் அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கனால ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நமக்கு இப்போ லோன் பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோன் பேர் அதுக்கப்புறம் வந்து லோன் பேர் பாண்ட் பேர், அதுக்கப்புறம் பாண்ட் பேர். ஸோ இதை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா லோன் பேர் தான் நமக்கு என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் லோன் பேரும் பாண்ட் பேர் நமக்கு அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டாக யார் தான் கம்மியாக இருப்பாங்க, பாண்ட் பேர் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன எழுதலாம்னா இப்போ லோன் பேர் கிரேட்டர் தென் லோன் பேர் பாண்ட் பேர், லாஸ்ட்டில் வந்து பாண்ட் பேர் சரிங்களா. அப்போ லோன் பேர் கொடுத்தா நமக்கு என்ன இருக்கும், ஹையராக இருக்கும். பாண்ட் பேர் வந்து குறைவாக இருக்கும். இன் பிட்வீனில் என்ன இருப்பாங்க, லோன் பேர் பாண்ட் பேர் வருவாங்க. இப்போ மாலிகுல்ஸில் எப்படி லோன் பேர் பாண்ட் பேர் வந்து லொக்கேட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து லொக்கேட்டட் இன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, அந்த மாலிகுல்ஸில் வந்து லோன் பேர்லேயும் பாண்ட் பேர்லேயும் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லொக்கேட் ஆகிறப்ப அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக என்னாகும், நமக்கு குறையும் ஓகேங்களா. அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த மாலிகுல்ஸ் வந்து ஆக்குப்பை ஆகுது பார்த்திங்களா, அந்த மாலிகுல்ஸ் வந்து ஆக்குப்பை ஆகிறப்ப டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக என்னாகும், நமக்கு குறையும் ஓகேங்களா. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதை நம்ம 1 by 1 பார்க்கலாம்.
ஸோ இதில் பாருங்கள், இப்போ மெயினாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டிட்டர்மைன் த ஜாமெட்ரி ஷேப் ஆஃப் த மாலிகுல். அப்போ VSPR தியரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மாலிகுல்ஸோட ஷேப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை ஸ்ப்ரெட் அவுட் த எலக்ட்ரான் டொமைன்ஸ் ஃபார் த ஃபேர் பாசிட்டிவ். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் என்ன நமக்கு ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்ல, இப்போ மாலிகுலர் ஷேப் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இந்த மாதிரிலாம் மாலிகுல்ஸ் டிஃப்ரெண்ட் வாங்க எடுத்துக்கணும், மாலிகுல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கிது. ஸோ அது எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி, இது எப்படிலாம் கிடைக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த லோன் பேரி பாண்ட் பேரி வச்சு அது எப்படி அந்த மாலிகுலர் ஷேப்பை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் மாலிகூல்ஸ் டீல்ஸ் வித் ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஆட்டம் மாலிகூல் ஷேரிங் ஆஃப் த எலக்ட்ரான் பேர் பிட்வீன் தெம். அப்போ லூயிஸ் கான்செப்டில் வந்து லூயிஸ் கான்செப்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சரு, அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஆட்டத்தோட பொசிஷனும் அது எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஷேர் பண்ணுன்னு சொல்லி நம்ம லூயிஸ் கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேனாட் ப்ரிடிக்ட் த ஷேப் ஆஃப் த மாலிகுல்ஸ் லூயிஸ் கான்செப்ட். அப்போ லூயிஸ் கான்செப்டில் நம்மளால் வந்து அந்த மாலிகுல்ஸோட ஷேப்பை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா. ஆனால் லூயிஸ் தியரியில் வந்து லூயிஸ் தியரி இன் காம்பினேஷன் வித் VSEPR தியரி, அந்த லூயிஸ் கான்செப்டில் சொல்ல முடியல, பட் லூயிஸ் தியரியோட அதோட ஒத்து வரக்கூடிய அந்த VS தியரி வந்து வெரி யூஸ்ஃபுல் ப்ரிடிக்ட் த ஷேப் ஆஃப் த மாலிகூல்ஸ் வந்து அவன் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் VSP தியர் as follows அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஷேப்ஸ் ஆஃப் த மாலிகுல் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் த வேலன்ஸு ஷெல் எலக்ட்ரான் பேர் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. நான் தான் சொன்னேன்ல, இப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னா அந்த நியூக்ளியஸோட அவுட்டர் மோஸ்டலோட வேலன்சி நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவுட்டர் மோஸ்டலோட வேலன்சி, அந்த வேலன்சி தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த மாலிகுலர் ஷேப்பை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது அந்த ஷேப்பை வந்து அந்த மாலிகுலர் ஷேப்பை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேலன்சி வேலன்ஸ் எலக்ட்ரான் சென்ட்ரல் ஆட்டம், அந்த ஆட்டத்தோட சென்ட்ரல் ஆட்டத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அது 2 டைப் ஆஃப் த எலக்ட்ரான் பேர், நேம்லி லோன் பேர் அண்டு பாண்ட் பேர். நான் சொன்னால பாண்ட் பேர்னா BP, லோன் பேர்னா LP, சரிங்களா. அடுத்தது பாண்ட் பேர் ஆஃப் த எலக்ட்ரான் ஷேர்டு பிட்வீன் 2 ஆட்டம். பாண்ட் பேர் வந்து என்ன பண்ணுவோம், நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னல, இப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அப்படின்னா, ஸோ இது பாண்ட் பேர். இது ரெண்டுமே என்னது பார்த்தீங்கன்னா லோன் பேர், இது வந்து பாண்ட் பேர். அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஷேரிங் நடந்து நமக்கு ஒரு பாண்ட் பேர் கிடச்சி, இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் ஷேரிங் நடந்து பாண்ட் இது கிடச்சிச்சு, சரிங்களா. ஸோ அதான் இங்கே வந்து பாண்ட் பேர் எலக்ட்ரான் ஷேர்டு பிட்வீன் த 2 ஆட்டம், த லோன் பேர் ஆஃப் த வேலன்சி எலக்ட்ரான் பேர் ஆஃப் த நாட் இன்வால்வ் த பாண்டிங் பேர். அப்போ வந்து லோன் பேர் வந்து பாண்டில் வந்து இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, பாண்ட் பேர் வந்து இன்வால்வ் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் ஈச் பேர் ஆஃப் த வேலன்சி எலக்ட்ரான் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆட்டம் ரிப்பல் த ஹென்ஸ் இந்த லொக்கேட் த ஃபேர்வே பாசிபிள் 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் மினிமைஸ் த ரிப்பல்ஷன் பிட்வீன் தெம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால இப்போ மாலிகுல்ஸில் வந்து எப்படி வந்து லோன் பேரும் பாண்ட் பேரும் எலக்ட்ரான்ஸ் வந்து லொக்கேட் பண்ணுதோ, அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுதோ, அந்த எந்த எலக்ட்ரான் போய் லொக்கேட் ஆகுதோ அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக என்ன நம்ம குறையும்னு சொல்கிறாங்க. ஏன் குறையுது அப்படின்னா, அந்த மாலிகுல்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்ப, ஓகேங்களா, மாலிகுல்ஸோட டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், குறையும்னு சொல்லியிருக்காங்க. அது ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பேர் ஃபாலோயிங் ஆர்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லோன் பேர் பாண்ட் பேர் LPனா லோன் பேர், BPனா பாண்ட் பேர், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் லோக்கலைஸ்டு ஒன்லி த சென்ட்ரல் ஆட்டம் இன்ட்ராக்ட் வித் ஒன்லி நியூக்ளியஸ் விச் ஹஸ் அ பாண்ட் பேர் ஷேர்டு டு இன்ட்ராக்ட் வித் 2 நியூக்ளியஸ் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதை நான் சொன்னதே தான். என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு தெரியும், அந்த வாட்டர் மாலிகுல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஹைட்ரஜன் இது வந்து ரெண்டுமே இது என்ன சொல்லுவாங்கன்னா LP, இது வந்து BP, சரிங்களா. அப்போ வந்து லோன் பேர் எலக்ட்ரான் லோக்கலைஸ்டு, ஏன்னா இது வந்து பாண்ட் பேர் வந்து என்னவாக இருக்கணும், லோக்கலைஸ்டாக இருக்கும் சொல்லியிருக்கேன். இது அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டீலோக்கலைஸ்டு. இதை இந்த மாலிகுல்ஸ் நான் இந்த தான் என்ன நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா. பிகாஸ் த லோன் பேர் ஆக்குபை த மோர் ஸ்பேஸ் ஹேவிங் கேட்டர் த ரெஸ்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா, அப்போ லோன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆக்சிஜன்லேருந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால அது அதோட ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கனால அது ஈஸியாக ஆக்குபை ஆகும் கம்பேர் டு ஹைட்ரஜன், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், அதோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாலிகுலர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கண்டிப்பாக நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஃபாலோயிங் இந்த VSP
விஎஸ்பி தியரியில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு மாலிகுல்ஸ் ஷேப்பு பொறுத்து தான் சென்ட்ரல் இப்போ ஒரு மாலிகுல்ஸோட ஷேப்பு எதை பொறுத்து இருக்குன்னா கண்டிப்பாக அந்த சென்ட்ரல் ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்து தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு மாலிகுல்ஸோட ஷேப்பு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அந்த ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ வேலன்ஸு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரான் பேரை தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா வேலன்சி எலக்ட்ரான் சொல்லுவாங்க. அது ரெண்டாக பிரிச்சு ஒன்று வந்து பாண்ட் பேர், இன்னும் வந்து லோன் பேர். பாண்ட் பேர் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், பாண்டில் இன்வால்வ் ஆச்சு அது பாண்ட் பேர். லோன் பேர் வந்து பாண்ட் பேரில் இன்வால்வ் ஆகாது. அது வந்து அன்ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இது வந்து எலக்ட்ரான்ஸ் க்ளவுடாக இருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் க்ளவுடாக இருக்கும். இது அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் வந்து மினிமம் ரிப்பல்ஷனாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் மினிமம் டிஸ்டன்ஸில் மாலிகுல்ஸோட ஷேப்பை வந்து கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? மினிமம் ரிப்பல்சிவில் தான் மாலிகுல் ஷேப்பை வந்து நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பாண்ட் பேர் லோன் பேர் இருக்கோ ரிப்பல்சிவ் கண்டிப்பாக மினிமமாக இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் பாண்ட் பேரும் லோன் பேர் இருக்கோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸில் மினிமமாக இருக்கும். அவ்வளவு டிஸ்டன்ஸில் அந்த மாலிகுலோட லோன் பேரையும் பாண்ட் பேரையும் டிஸ்டன்ஸில் வச்சு இருக்கும். ஏற்ற மாதிரி மாலிகுல் ஷேப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாலிகுல் ஷேப்பை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ணலாம், பர்மனெண்ட்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து மினிமமாக இருக்குமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த மாலிகுல்ஸோட லோன் பேர் பாண்ட் பேரை வச்சு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி மாலிகுல்ஸோட ஷேப்பு மாறும். அதுக்கேற்ற மாதிரி மாலிகுல்ஸோட ஷேப்பு நமக்கு என்னாகும், மாறும். அந்த ஷேப்பு வந்து மாலிகுல்ஸை வந்து ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இது இருக்கும். சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னாவே ஞாபகம் வச்சுக்கோ. சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அப்படின்னாவே அது சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ H4 அப்படின்னா இப்போ சென்ட்ரல் ஆட்டம் கார்பன் தான். சரிங்களா? இப்போ வந்து இந்த சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும், சிங்கிளாக இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து பிக்கராக இருக்கணும். அப்புறம் வந்து லெஸ்ஸு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாண்ட் பேரு ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் ஆட்டம், அப்புறம் வந்து பாண்டட் ஆட்டம்னா இந்த சென்ட்ரல் ஆட்டத்தோட பாண்டாக இருக்கிற ஆட்டம் தான் பாண்டட் ஆட்டம். ஓகே, சென்ட்ரல் ஆட்டத்தோட பாண்டாக இருக்கிற ஆட்டம் தான் பாண்டட் ஆட்டம். லோன் பேர் வந்து நம்ம எதில் சொல்லுவோம், எல்லுன்னு சொல்லுவோம். லோன் பேரை வந்து எல்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சென்ட்ரல் ஆட்டத்தை ஏன்னு நம்ம சொல்லலாம், பாண்டட் ஆட்டத்தை பின்னு சொல்லலாம், லோன் பேரை வந்து எல்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு மாலிகுல்ஸ் வந்து சென்ட்ரல் ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் பாண்டட் ஆட்டம், நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸில் ஏற்ற மாதிரி ஷேப்பில் இருக்கும்ப்பா. சரிங்களா? இப்போ ஒரு மாலிகுல்ஸ் இருக்குன்னா அந்த மாலிகுல்ஸில் சென்ட்ரல் ஆட்டமில் நம்பர் ஆஃப் பாண்டட் ஆட்டம், நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் மாலிகுல்ஸை ஏற்ற மாதிரி ஷேப்பில் நமக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கணும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AB2ல் இருக்கலாம், அப்படின்னா AB3 டைப்பில் AB2Lல் வரலாம், அப்படின்னா AB5 AB4 AB6. ஸோ இந்த மாதிரி என்ன நம்ம சென்ட்ரல் ஆட்டம் நமக்கு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AB2ன்னு போகிற வச்சுங்களேன். AB2னா இப்போ இந்த AB2க்கு வந்து நம்ம இப்போ இதெல்லாம் அந்த இது அது இப்போ வந்து AB2 அப்படின்னாவே ஃபார் எக்ஸாம்பிள் BH2 எடுக்கிறேன். அப்போ பிங்கிறது ஏவாகவும் ஹெச்சுங்கிறது B2வாக இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அந்த கன்சிடர் மாலிகுல் வந்து AX, இந்த இடத்துல ABXன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தா எக்ஸுங்க இந்த இடத்துல வந்து 1 2 3 4ங்க ப்ளஸ் எல்லுங்க சொல்லலாம். லோன் பேரை எல்லையும் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம், பிங்கிறது பாண்டட் ஆட்டம், சென்ட்ரல் ஆட்டம் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ லோன் பேரை வந்து எல்லில் கொடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, SP அப்படின்னாவே லீனியர், SP2 அப்படின்னாவே ட்ரையாங்குலர் பிளானர், SP3னா டெட்ராஹீட்ரல், DSP2னா ஸ்கொயர் பிளானர், DSP3னா ட்ரைகோனல் பைபிரமிடல், D2SP3னா ஆக்ட்ராஹீட்ரல், D3SP3னா பென்டகோனல் பைபிரமிடல்.
இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB2பா. இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெரிக், ஓகேவா, ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு ஆஃப், சரிங்களா, ஆஃப் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இன் சென்ட்ரல் ஆட்டம், ஓகேங்களா, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் சென்ட்ரல் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் சிங்கிள் பாண்ட்ஸு ப்ளஸ் சார்ஜ், ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ், ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ், சரிங்களா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு half நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் இன் கோவலண்ட் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் சிங்கிள் பாண்ட்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ஸ்டெரிக்கு நம்பர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 4 5 6 வருதுன்னு வச்சுங்களேன். 2 வந்து அது SP, அது லீனியராக இருக்கும். அடுத்து வந்து SP2 வந்துச்சுன்னா அது ட்ரைகோனல் பிளானராக இருக்கும். 4 வந்துச்சுன்னா SP3யாக இருக்கும். இந்த ஸ்டெரிக்கோட வேல்யூ வந்து 2 உனக்கு வந்துச்சுன்னா SPயாக இருக்கும், லீனியராக இருக்கும். சப்போஸ் ஸ்டெரிக்கோட வேல்யூஸ் வந்து உனக்கு 3யாக இருந்துச்சுன்னா அது SP2 ட்ரைகோனல் பிளானராக இருக்கும். அதே ஸ்டெரிக்கோட நம்பர் வந்து 4ஆக இருந்துச்சுன்னா அது SP3யாக இருக்கும், டெட்ராஹெட்ரலாக இருக்கும். அதே ஸ்டெரிக்கோட நம்பர் வந்து 5ஆக இருந்துச்சு அப்படின்னா அது SP3Dயாக இருக்கும், அது ட்ரைகோனல் பைபிரமிடல். சப்போஸ் ஸ்டெரிக்கு நம்பரோட இது 6ன்னு வந்துச்சுன்னா அது SP3D2ஆக இருக்கும், அது ஆக்டாஹீட்டலாக இருக்கும், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ AB2க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ AB2க்கு என்ன எடுக்கலாம், BeH2, ஓகேங்களா. இதில் பெர்லியம்ங்கிறது ஏவாகவும் ஹெச்சுங்கிறது B2. அப்போ AB2 இந்த மாலிகுல்ஸ் வந்து AB2 டைப்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ பெர்லியம் எடுத்துக்கோ. பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் நமக்கு 4 நல்லா தெரியும். அப்போ எலக்ட்ரானிக் கன்வெர்ஸ் 1:2:2s2, சரிங்களா. 1:2:2s2 4 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டெரிக் நம்பர் ஃபார்முலாலாம் போட்டோம் அப்படின்னா ஹாஃபு அந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் இன் சென்ட்ரல் ஆட்டம். அப்போ சென்ட்ரல் ஆட்டம் யாரில் இதில் பெர்லியம் தான் ஏ. அப்போ சென்ட்ரல் ஆட்டரோட வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளோ நமக்கு இங்கே 2 தான். இதான் வேலன்சி எலக்ட்ரான் 2. அப்போ 2 ப்ளஸ், சரிங்களா. இப்போ நீ அடுத்தது பாருங்கள், இப்போ ஹைட்ரஜன் எப்போயுமே என்ன ஆகும், ஹெச்சாக தான் இருக்கும். அப்போ சிங்கிள் பாண்ட் எத்தனை 2 இருக்குது. சார்ஜஸ் நமக்கு இந்த மேலே சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அப்போ என்ன வரும் நமக்கு 4, அப்போ 2 வருது. அப்போ 2 வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டெரிக் நம்பர் 2 வந்துச்சுன்னா அப்போ அவங்களோட ஹைப்ரிடைசேஷன் என்ன ஆகுது, SP. அப்போ அது என்னவாக இருக்கும், SPயாக வரனால அது என்னவாக இருக்கும், லீனியர். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க 2 லீனியர் இது கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்னும் இந்த இதுக்கு என்ன சொல்லலாம், பெர்லியம் ஃப்ளோரைடு, CO2 இதெல்லாம் சொல்லலாம் நமக்கு நிறையா. இப்போ சப்போஸ் இப்போ வந்து BF3 எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், BF3 அப்படின்னா இது என்ன டைப்பு, AB3 டைப்பு. போரானோட வேலன்சி நமக்கு 3. அப்போ ஸ்டெரிக் இன்டெக்ஸ் ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா ½ ஈக்குவல் டு வேலன்சி 3 ப்ளஸ் நமக்கு எப்படி இருக்கும், போரான் வந்து இப்படி தான் இருக்கும். போரான் வந்து 3, ஃப்ளூரின் வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சுன்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு, அப்போ 3. அப்போ என்ன ஒரு 6/3. அப்போ 3 வந்துச்சுன்னா நமக்கு என்னது, அது SP2 ட்ரைகோனல் பிளானர். ஸோ இந்த மாதிரி நம்ம மாலிகுல்ஸ் ஷேப்பை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா விபிடி தியரி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விபிடி தியரி பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி. விபிடி அப்படின்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி நம்ம சொல்லலாம். ஸோ இது மாலிகுல்ஸில் கோவலன்ட் பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு வேலிட் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து விபிடி தியரி சொல்லுதுப்பா, சரிங்களா. ஸோ விபிடி தியரினது ஒரு மாலிகுல்ஸில் கோவலன்ட் பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு வேலிட் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து விபிடி தியரி நம்ம சொல்லுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து என்ன லூயிஸ் கோசலோட தியரியோ விஎஸ்பிஆர் தியரியில் பார்த்துருப்போம். அந்த லூயிஸ் கோசல் தியரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சரையும் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. மாலிகுல்ஸோட
அங்கே வந்து சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி நம்ம வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ ஃபில் ஆகுது நான் பார்த்துருப்போம். ஆனால் அதோட லோன் பேர் பாண்ட் பேர் எல்லாம் நான் பார்த்தோம். பட் இந்த லூயிஸ் கோஷலில் வந்து மாலிகுல்ஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் அந்த லூயிஸ் கோஷலில் வந்து பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரிங்களா? அப்படி இருந்தாலும் அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்இஎஃப் இருக்குன்னா அந்த ஹெச்இஎஃப் வந்து இப்போ ஒரு இது பெருசாகவும் ஒரு இது சின்னதாகவும் இருக்கும். அப்போ அந்த பாண்டோட லென்த்து நம்மளால் ப்ராப்பராக வந்து கோஷல் லூயிஸில் வந்து அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரிங்களா? அப்போ இந்த லூயிஸ் கோஷலில் வந்து ப்ராப்பராக எந்த இதுவுமே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ விஎஸ்இபிஆர் தியரி நமக்கு வந்துச்சு. ஸோ அந்த விஎஸ்இபிஆர் தியரி என்ன சொன்னால் ஒரு ஜாமெட்ரிக்கலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கெமிக்கல் பாண்டு கோவலன் பாண்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியல. விஎஸ்பி தியரியில் ஜாமெட்ரியை மட்டும் தான் விஎஸ்பி சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த கோவலன் பாண்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த லிமிட்டேஷனில் இந்த லூயிஸ் கோஷலோட இதுவும் விஎஸ்பிஆர் தியரியோட ரெண்டுமே வந்து தியரியுமே ரெண்டுமே ஓவர் கம் பண்ணுது. அப்போ நிறைய லிமிட்டேஷனில் எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் இந்த விபிடி தியரியும் அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி ரெண்டுமே வந்திருக்கு. சரிங்களா? நான் விபிடி தியரியும் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி நமக்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த விஎஸ்பி வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர். சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன் யார் பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்லர் அண்டு லண்டன். இவங்க தான் தியரட்டிக்கலாக நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவலன் பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறாங்கப்பா. என்ன மாலிகுல்? ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படின்னா ஒரு சிம்பிளஸ்ட் மாலிகுல் அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். H2ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹைட்ரஜன். சரிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து இது ஏன்னு வச்சுக்கோது ஹைட்ரஜன் ஏ, ஹெச்சுங்கிறது ஏ ஹைட்ரஜன் ஏ. ஸோ இது வந்து ஹைட்ரஜன் பி. சரிங்களா? இப்போ ரெண்டுமே என்ன இருக்குது நமக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது. என்னவாக இருக்குது நமக்கு டிஸ்டன்ஸ்னால் அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது? ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகலை. ரெண்டுமே என்ன ஆகுது? நமக்கு இன்ட்ராக்ட் ஆகாமல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும்? ஃபஸ்ட்டு வந்து இது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ நோ இன்ட்ராக்ஷன். இது ரெண்டுமே எப்படி இருக்குது? இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்குது, நோ இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இது ரெண்டுமே என்ன ஆகும்? ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகுது? ரெண்டுமே கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறப்ப இப்படி வரும். அடுத்து லாஸ்ட் எப்படி என்ன ஆகிடும்? ரெண்டுமே கிட்ட வந்துடும். ரெண்டுமே என்ன நமக்கு கிட்ட வந்துடுது. ஓகேங்களா? ரெண்டுமே என்ன நமக்கு கிட்ட வருது. ஸோ அப்படி இந்த மாதிரி கிட்ட வரப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது? 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்குன்னு சொல்லலாம். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். 2 விதமான ஃபோர்ஸ். ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்னும் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்னும் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஹெச்ஏ வருது, இங்கே ஹெச்பி வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்தால் நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் சேம் சார்ஜஸ் இருந்தால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது நியூக்ளியஸு, இது நியூக்ளியஸு. சரிங்களா? இப்போ இந்த நியூக்ளியஸுக்கு நியூக்ளியஸை வந்து கண்டிப்பாக நமக்கு எது வந்து இப்போ நியூக்ளியஸுனால் என்னன்னு வச்சுக்கோங்க நியூக்ளியஸு. சரிங்களா? இப்போ வந்து கண்டிப்பாக இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ எலக்ட்ரான்ஸ் தான் நீங்கள் சுற்றணும். ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, இப்போ ஒரு எலக்ட்ரான் சுற்றுது. ஸோ இங்கே சென்ட்ரலுக்கு வந்து நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ் வந்து என்ன வச்சுக்கிறேன்? இந்த இடத்துல நியூக்ளியஸ் வந்து NA நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இவங்களை வந்து NBன்னு வைக்கிறேன். இது வந்து எலக்ட்ரான்ஸு ஏன்னு வைக்கிறேன், இங்கே எலக்ட்ரான்ஸு பின்னு வைக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இது HA, இது HB. ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகின பிறகு இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இது ரெண்டுமே என்ன ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸு இது வந்து எலக்ட்ரான்ஸ் ஏ, இது வந்து எலக்ட்ரான்ஸ் பின்னு வைக்கிறேன். இங்கே சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கனால நியூக்ளியஸ் பி, இது இங்கே நியூக்ளியஸ் ஏன்னு வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் இப்போ வந்து நியூக்ளியஸ் ஏவும் ஓகே நியூக்ளியஸ் ஏவும் இப்போ எலக்ட்ரான் பியும் ரெண்டும் என்ன பண்ணும்? நமக்கு நியூக்ளியஸ் ஏவும் எலக்ட்ரான் பியும் ரெண்டுமே என்ன ஆகும்? நமக்கு அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நியூக்ளியஸ் பியும் எலக்ட்ரான் ஏவையும் நமக்கு என்ன ஆகும்? நமக்கு அட்ராக்ட் பண்ணும். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஏவும் நியூக்ளியஸ் பியும் ரெண்டுமே என்ன ஆகும்? பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஏவும் நியூக்ளியஸ் பியும் ரெண்டுமே வந்து ரிப்பல்சன் பண்ணும். அதேமாதிரி எலக்ட்ரான் ஏவும்
எலக்ட்ரான் பியும் ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். சரிங்களா? இப்போ நியூக்ளியஸ் ஏவும் நியூக்ளியஸ் பியும் ரெண்டுமே இன்ட்ராக்ட் பண்ணுது. நியூக்ளியஸ் ஏவும் நியூக்ளியஸ் பியும் ஈயும் ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நடக்கும். இது ரெண்டுமே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த மாதிரி மாலிகுல்ஸ்குள்ளே என்ன ஆகும், நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் ஒரு இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸும், நமக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நமக்கு நடக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாங்க அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மாலிகுல்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேவ் மெக்கானிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வேவ்ஸ்னால் தெரியும். ஸோ இந்த மாதிரி வேவ்ஸாக போகிறது நம்ம வேவ்ஸ் சொல்கிறோம். என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் மாலிகுல் வந்து வேவ் மெக்கானிக்ஸ். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷனையும் இந்த வேலன்ஸ் பேண்ட் தியரி மூலமா யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இன்னொரு ஆத்தர் பார்த்தீங்கன்னா பாலிங் ஸ்லேட்டர். அடுத்தது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இந்த தியரி வந்து டெவலப்டு பாலிங் அண்ட் ஸ்லேட்டர் சொல்கிறாங்க. இது வந்து வேவ் மேத்தமெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் வேலன்ஸ் பேண்ட் தியரி பியாண்ட் ஸ்கோப் ஆஃப் த டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம்பிள் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் வேலன்ஸ் பேண்ட் தியரி ஃபார்மேஷன் ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ். ஸோ ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நான் சொன்னது தான். இப்போ சுச்சுவேஷன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் HA HBன்னு சொல்லுது. நான் சொன்னல இது வந்து HAவாக எடுத்துக்கும். இது ஒரு ஹைட்ரஜன். ஸோ இது HBன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து இது ரெண்டு மீட் பண்ணாத டைம் அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நோ இன்ட்ராக்ஷன் விட்டமின். ஏன்னா ரெண்டுமே தனித்தனியாக HAவும் HBயும் தனித்தனியாக தான் இருக்குது. ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, ரெண்டுமே இன்வால்வ் ஆகாதப்போ அதோட இன்ட்ராக்ஷன் என்னவாக இருக்கும், 0வாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னால் பிட்வீன் த 2 ஆட்டம் பொட்டன்ஷியல் எனர்ஜி சிஸ்டம் 0. ஏன்னா ரெண்டுமே HH ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகாதப்போ அது வந்து இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸில் இருக்கும். நோ இன்ட்ராக்ஷன் அதோட பொட்டன்ஷியல் 0 இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஆட்டம் என்ன ஆகுது, அப்ரோச் ஆகுது. ரெண்டுமே ஒன்னோட மீட் பண்ணுது. அப்போ இதுவும் இந்த HAவும் இந்த HBயும் ரெண்டையும் மீட் பண்ணி நமக்கு இந்த கிட்ட வந்துடுது. சரிங்களா? அதையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வரப்போ நமக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த நியூக்ளியஸ் கிடைக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அது பர்பிள் ஏரோவில் இருக்குது. அப்படி பர்பிள் ஏரோவில் இருக்குது. இந்த ஓனில் நியூக்ளியஸ் வந்து ஓன்ஸ் இருந்துச்சு, அது பர்பிளில் இருக்குது. நியூ ஃபோர்ஸ் பிகன் டு ஆப்ரேட் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த HA இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது ஹைட்ரஜன் ஆட்டம். இதில் வந்து பாருங்கள், இது வந்து இந்த ப்ளூ கலராக இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இதுவும் எலக்ட்ரான்ஸ். இது வந்து நியூக்ளியஸ். இது நியூக்ளியஸ் B, இது நியூக்ளியஸ் A. சரிங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியஸ் ஏவும் எலக்ட்ரான்ஸ் பியும் ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகுது. புரியுதுங்களா? பாருங்கள், இங்கே வந்து இதுவும் அட்ராக்ட் ஆகுது, இதுவும் அட்ராக்ட் ஆகுது. இப்போ இங்கே என்னது, நியூக்ளியஸ் ஏவும் இங்கே வந்து எலக்ட்ரான் பின்னு வச்சுருக்கு. அப்போ ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுது. இங்கே எலக்ட்ரான் ஏவும் நியூக்ளியஸ் பியும் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. புரியுதா? அதை தான் வந்து இந்த ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், இது நியூ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் க்ரீன் ஏரோ அப்படிங்கிறாங்க. அப்போ நியூக்ளியஸ் ஏ வேலன்ஸ் எலக்ட்ரான் HB அப்படின்னு இருக்காங்க. நியூக்ளியஸ் HB வேலன்ஸ் எலக்ட்ரான் HAன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நியூ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ரெட் ஏரோ கொடுத்துருக்காங்க. நியூவாக வரக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து என்னது, ரெட் கலர் ஏரியா கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸ் வந்து எதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா HA HBயும் வேலன்ஸ் எலக்ட்ரான் HA HBன்னு நமக்கு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த HA HB டுகெதர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் புல்ஸ் த அப்பார்ட் அப்படின்னா இன்சல் ஸ்டேஜ் ஆஃப் த 2 ஹைட்ரஜன் மாலிகூல் ஆட்டம் அப்ரோச் ஈச் அதர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா. அப்போ என்ன அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கராக தான் இருக்குது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்ட்ராங்கராக இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக என்ன ஆகும், டிஃப்ரெண்ட். ஏன்னா ரெண்டுமே என்ன அது கிட்ட டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராங்கர் கம்மியாக இருக்கும், பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 2 மாலிகூல்ஸ் ஹைட்ரஜன் ரெண்டுமே மாலிகூல்ஸ் வந்து 2 கம்பைன் ஆயிடுச்சுன்னா அதோட பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த ரீச் த நெட் இன்ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெக்வயர்ட் டு மினிமம் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து அந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணணும். என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நெட்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக என்ன பண்ணணும், மினிமமாக கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அது எப்படியும் பாருங்கள்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இப்போ வந்து ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ். இப்போ ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இது இங்கே ஒரு 2 ஆட்டம் இருக்குது சரிங்களா. இப்போ அந்த ஆட்டம் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ என்னாகும் இந்த இடத்துல இது இங்கே வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸு. இது வந்து ரிப்பல்சிவ் டிஸ்டன்ஸ் சரிங்களா. அப்போ என்ன ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே என்ன ஆகுது எனர்ஜி வந்து இங்கேருந்து அப்படியே வரும். எனர்ஜி வந்து லோவாகிட்டே வருது. எனர்ஜி வந்து லோவாகுது. லோவானது இந்த இடத்துல வந்து H2ங்கிற பாண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. H2ங்கிற பாண்டு வந்து நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. H2ங்கிற பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. திரும்பி சடனாக என்ன ஆகுது நமக்கு ரைஸ் ஆகுது. சடனாக ரைஸ் ஆகிறப்ப இப்போ வந்து நமக்கு வந்து H2 வந்து எந்த இதில் நமக்கு ஃபார்ம் ஆகிக்குன்னா 74 பிகோமீட்டரில் வந்து டிஸ்டன்ஸு நமக்கு அந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு 74 ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ 74 விட பாண்ட் லென்த் 74 விட பாண்ட் லென்த்து குறையுது சரிங்களா. 74னால பாண்ட் லென்த் குறையுது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸை விட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து H2 மாலிகூல்ஸுக்கு அதிகமாக இருக்குது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸை விட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட H2 மாலிகூல்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்டன்ஸில் வந்து ஓவர்லாப் ஆகுச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஓவர்லாப் குறைவாக இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸில் வந்து ஓவர்லாப் வந்து லோவாக இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. அதே வந்து ஓவர்லாப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் லென்த்து டிக்ரீஸ் ஆகுது சரிங்களா. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஓவர்லாப் வந்து HB டுகெதர் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் HH பாண்ட் வந்து எவ்வளோ பிகோமீட்டர் கொடுத்தாங்க 74 பிகோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எனர்ஜி எவ்வளோ கிடைக்கிது நமக்கு 436 கிலோஜூல் மோல் கிடைக்கிதுனாங்க. பாண்ட் எனர்ஜி கிடைக்கிது. இந்த எனர்ஜி ரிலீஸ் டியூரிங் த பாண்ட் ஃபார்மேஷன் ரிசல்ட் த மாலிகூல்ஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறப்போ பாண்டு ஃபார்மேஷன் H2ங்கிறதோட பாண்ட் ஃபார்மேஷன் மோர் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஆட்டம் decreased, the repulsive force dominated, attractive force potential energy sharply increases அப்படின்னாங்க. அப்போ வந்து அந்த 2 ஆட்டத்தோட டிஸ்டன்ஸ் வந்து குறையணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும் ஷார்ப்பாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் விபி தியரி பாருங்கள். அதில் வந்து ஹாஃப் ஃபில்டு கண்டிப்பாக என்ன ஆகணும் அந்த நம்ம ஒரு ஆட்டம் வந்து கண்டிப்பாக ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். கோவலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கணும் சரிங்களா. இப்போ ஹாஃப் ஃபில்டுன்னு இப்போ 1s1னா ஏன்னா எஸ் அப்படியே 2 எலக்ட்ரான்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா 2ல் வந்து 1 வந்துச்சு. அப்போ அது ஹாஃப் ஃபில்டு இது ஹாஃப் ஃபில்டு. அப்போ அந்த 2 ஆட்டம் வந்து என்ன ஆகும் நமக்கு ஒரு 2 ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து கோவலன்ட் பாண்டாக இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அடுத்து ரிசல்ட்னு overlapping the orbital occupy the 2 covalent electron H2 molecule formed to 1s electron. 1s1 அப்போ ஒரு ஹைட்ரஜன் 1sனா இன்னொரு ஹைட்ரஜன் 1s1. 2 hydrogen atom occupy the overlapping orbital. அடுத்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கோவலன்ட் பாண்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்டெண்ட் ஓவர்லாப் அட்டாமிக் ஆர்பிட்டல் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து அந்த கோவலன்ட் பாண்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் எப்படி ஓவர்லாப் ஆர்பிட்டால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஆர்பிட்டாலில் தான் நம்ம கண்டிப்பாக என்ன ஆகும் ஓவர்லாப் இருக்கும். அப்போ கிரேட்டர் த ஓவர்லாப் லார்ஜர் த எனர்ஜி ரிலீஸில் ஸ்ட்ராங்கர் வில் பி த பாண்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈச் அட்டாமிக் ஆர்பிட்டால் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் எக்ஸப்ட் எஸ் ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஹென்ஸ் ஆர்பிட்டால் டெக்ஸ் பிளேஸ் மேக்ஸிமம் இந்த கோவலன்ட் பாண்ட் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளோரின் விஎஸ்பி தியரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் என்ன உங்களுக்கு தெரியணும். இப்போ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா இப்போ வேவ் ஃபங்க்ஷனாக நம்ம சொல்லலாம். ஆர்பிட்டாலோட ஓவர்லாப்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் ஓவர்லாப்பாக என்ன சொல்லலாம் வேவ் ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன வேவ் ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம சொல்லலாம் ஆர்பிட்டால் ஓவர்லாப்னு சொல்கிறோம் சரிங்களா. அப்போ இதில் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ 2 ஆட்டம் இருக்குன்னா அந்த 2 ஆட்டம் வந்து கண்டிப்பாக என்னது 2 ஆட்டம் வந்து ஒன்று சேர்ந்தால் நமக்கு அட்டாமிக் ஆர்பிட்டால் கிடைக்கும் சரிங்களா. 2 ஆட்டம் வந்து சேர்ந்துச்சுன்னா ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் கிடைக்கும். அந்த அட்டாமிக் ஆர்பிட்டால் எப்படி நம்ம கிடைக்கணும் அப்படின்னா ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். அட்டாமிக் ஆர்பிட்டால் ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும். அப்படி ஹாஃப் ஃபில்டு வரக்கூடிய ரெண்டுமே என்னவாக இருக்கணும் ஆப்போசிட் ஸ்பின்னாக இருக்கணுங்க. ஆப்போசிட் ஸ்பின்னில் இருக்கணுங்கிறாங்க ஓகேங்களா. ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா எப்படி ஓவர்லாப் பண்ணி எலக்ட்ரான் வந்து பேராக இருந்துச்சுன்னா நமக்கு ஓவர்லாப்பிங் நடக்கும். அப்படி ஓவர்லாப்பிங் நடக்கிறப்ப நமக்கு வந்து என்ன பாண்டு ஃபார்ம் ஆனால் ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு வேவ் மெக்கானிக்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு சரிங்களா. இந்த ஃபெஸ்ஸுங்கிறது இது ஃபேஸு.
அப்போ வந்து இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து ஆர்பிட்டல் ஓவர்லாப்பை வந்து கண்டிப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுதுப்பா. சரிங்களா? வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆர்பிட்டல் ஓவர்லாப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இதில் அந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த சைன் மட்டும் தான், நோ சார்ஜஸ் சைன் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆட்டம் கம்பைன் டு கோவலன்ட் பாண்ட் அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைனிங் ஆட்டம் ஓவர்லாப்பிங் ஃபார்ம் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஆட்டம்ஸ் வந்து 2 ஆட்டம் வந்து கம்பைன் ஆனால் தான் நமக்கு ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டலே ஃபார்ம் ஆகும்னு சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி ஆக்குபை ஓவர்லாப்டு ரீஜன் ஆஃப் த ஆர்பிட்டல் டிபெண்டிங் த நம்பர் ஆஃப் நேச்சர் ஆஃப் த ஓவர்லாப்பிங் கிளாஸிஃபை த கோவலன்ட் பாண்டிங் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள். அப்போ நமக்கு 2 பாண்ட் இருக்குது. ஒன்று வந்து சிக்மா பாண்ட், ஒன்று பை பாண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிங்கிள் பாண்டில் எப்பயுமே சிக்மா பாண்டு தான் வரும். இப்போ டபுள் பாண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து சிக்மா பாண்டு, மேலே இருக்கிறது பை பாண்டாக வரும். இப்போ ட்ரிபிள் பாண்டு எடுத்திங்கன்னா மேலே பை பாண்டு, கீழேயும் பை பாண்டு, நடுவில் லாஸ்ட்டில் இருக்கிறது சிக்மா பாண்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு வரும்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ நமக்கு சிக்மா பாண்டு பை பாண்டு நமக்கு பாசிபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சிக்மா பாண்டுனா என்ன நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சிக்மா பாண்டுனா என்ன, பை பாண்டுனா என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ சிக்மா பாண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சிக்மா பாண்ட்னா 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் ஓவர்லாப்பிங் லீனியர் அலாங் த ஆக்சிஸ் ரிசல்ட் வந்து பேசிக்காக சிக்மா பாண்டு. அப்போ என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் அலாங்குது சிக்மா பாண்டுக்கு வந்து லீனியர் அலாங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயினாக என்ன, சிக்மா பாண்டு எப்படிலாம் ஃபார்ம் ஆகும்னு பாருங்கள். எதை பேஸ் பண்ணி சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகும்னா லீனியராக, அப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் ஓவர் பை லீனியர் அலாங்குது ஆசிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா இப்போ எஸ்ஸும் அப்புறம் பிபி அப்புறம் எஸ்பி. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சிக்மா பாண்டு. சரிங்களா? சிக்மா பாண்டு தான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும். சிக்மா பாண்டு தான் ஃபார்ம் ஆகும். ஞாபகம், சிக்மா பாண்டு தான் நமக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எஸ்எஸ் ஆர்பிட்டால் இப்போ லைக்கு அந்த ஓவர்லாப்பு கால்டு வந்து ஹெட் ஆன் ஓவர்லாப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து எஸ்எஸ்ஸு எஸ்பி ஓவர்லாப் என்ன நான் சொல்கிறேன், சிக்மா பாண்டு வந்து எஸ்எஸ்ஸு அல்லனா எஸ்பி இது வந்து ஓவர்லாப் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இந்த சிக்மா பாண்டு ஆர்பிட்டால் எஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும். அப்போ 2p ஆர்பிட்டால் அலாங் த மாலிகுல் வித் பிஎக்ஸ் பி ஓவர்லாப்பிங் சிக்மா பாண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் H2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ H ப்ளஸ் ஹெச்சா எப்படி H2ன்னு எழுதலாமா? இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு H1s, அதே மாதிரி இது ஒரு 1, ஏன்னா ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, அப்போ 1s 1 எழுதலாம். அப்போ H இப்போ ரெண்டுமே என்ன ஆகும், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்குன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான், அப்போ ரெண்டுமே வந்துடும் இங்கே. அப்போ என்ன வரும், இங்கே ஆப்போசிட் ஸ்பின்னில் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டு டு எண்டு ஓவர்லாப்பு, இல்லை ஹெட் ஆன் ஓவர்லாப்பு, அப்படின்னா ஆக்சியல் ஓவர்லாப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்சியல் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஷேப்பில் இதை நம்ம என்ன சொல்ல இதான் சிக்மா பாண்டு சொல்லுவாங்க. அதே பைபாண்டு பார்த்தீங்கன்னா பைபாண்டுக்கு வந்து பைபாண்டு எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைபாண்டுக்கு வந்து என்ன சொல்லலாம், இப்போ O2 எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் சைடு வைஸ் ஓவர்லாம், அப்படி இல்லாமல் லேட்டர் சைடு வைஸ் நம்ம ஓப்பலாம், லேட்டர் ஓவர்லாப் நம்ம சொல்லலாம். அப்போ இது வந்து ஒன்லி பிபி ஆர்பிட்டால் மட்டும் தான் பாசிபிள் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இங்கே பிஒய் பிஇசட் ஓவர்லாப் ரிசல்ட்னு கொடுத்துருக்காங்க பைபாண்டு. ஸோ அதில் பாருங்கள் O2 வச்சு நான் கொடுக்குறேன். இப்போ H2 சொன்ன பார்த்தீங்கன்னா H2 கொடுத்துருக்காங்க. ஏன்னா H2 வந்து சிக்மா பாண்டுக்கு தான் பாசிபிள் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் வந்து ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஸோ 1s 1. ஸோ இது ஒரு ஹைட்ரஜன் 1s 1 ப்ளஸ் இது அனதர் ஹைட்ரஜன் 1s 1. ஸோ ரெண்டுமே என்னாகும் 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து ஓவர்லாப் ஆகி நமக்கு ஃபைனலாக ஆப்போசிட் ஸ்பின்னில் கொடுக்குது. ஸோ இதான் ஓவர்லாப்பிங். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, சிக்மா பாண்டு. அடுத்து O2 பைபாண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சிஜன் வந்து O2. இப்போ O2ஓட அட்டாமிக் நம்பர் வந்து தெரியுங்க நல்லாவே 8. அப்போ 1s2 2s2 2p4. அப்போ எப்படி எழுதலாம், 2p வந்து
2px 2py 2pz. ஸோ இப்போ இங்கே என்ன நமக்கு 2 1 1 நம்ம எழுதலாம் சரிங்களா. அப்போ இப்போ ஹெச்எஃப் மாலிகூல்ஸ் பாருங்கள். ஹெச்எஃப் மாலிகூல்ஸ்னால் ஹைட்ரஜனுக்கு வந்து NH1, ஃப்ளூரினுக்கு வந்து 2s2 2px2 2py2 2pz2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு எப்படி ஓவர்லாப் பண்ணால் இப்போ வந்து இது ஒரு அட்டாமிக் அப்படின்னா 1s1 ப்ளஸ் வந்து 2pzனால் இப்போ 2pzல ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஏன்னா இதான் ஹாஃப் ஃபில்டு. ஸோ அப்போ எப்படி இந்த மாதிரி 2pzனால் இப்படி வரும். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் கிடைக்கும் சரிங்களா. அப்போ இது என்னது, இது எல்லாமே நமக்கு வந்தக்கூடிய சிக்மா பாண்டு ஃபார்மேஷன். ஸோ பாருங்கள், இது வந்து எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால். ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சிக்மா பாண்டு. அடுத்தது பை பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து 1s2 2s2 2p4. ஸோ இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2s2 2p4ங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஒரு ஆக்சிஜனுக்கு 2s2 2px இங்கே எழுதிக்காங்க பாருங்கள். 2px2 2py1 2pz1 எழுதிக்காம பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு இதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜனுக்கு இன்னும் இதே மாதிரி டைம் எழுதணும். அப்போ என்ன ஆகுனா, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான், ஒரு ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான். 2pxல பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2pyல 1 இருக்குது, 2pzல 1 இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகுது. சிக்மா பாண்ட் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பை பாண்டு ஃபார்ம் ஆகுது. இது வந்து ரெண்டும் பாண்ட் பேர், இது ரெண்டும் பாண்ட் பேர் சரிங்களா. இது வந்து சிக்மா பாண்டு, இது பை பாண்ட். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, அப்போ O2வில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு O, இது ஒரு ஆக்சிஜன் சரிங்களா. அப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இசட்டில் வந்து இந்த மாதிரி கிடைக்கிது, இது இசட்டில். அப்போ இது வந்து என்ன பாண்டு, சிக்மா பாண்டு. இது வந்து இது வந்து என்ன நமக்கு பர்பண்டிகுலராக கிடைக்கும். பர்பண்டிகுலர்லாம் இப்படி மேலே, இது வந்து பை பாண்டு. ஸோ இது சிக்மா பாண்டு பை பாண்ட்.